இந்த 3 பொண்ணுங்களும் ஒரு ஆபத்தான கேம் விளையாட வந்து இங்கே மாட்டிக்கிறாங்க. அங்கே ஆசிட் மழை பெய்யும்போது மேலே இருக்க ஷெட்டும் உருக ஆரம்பிக்குது. அதே சமயம் அங்கே ஒரு டைமர் ஓடிட்டு இருக்கு. இவங்களும் அங்கே தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அங்கே பக்கத்தில் ஒரு ஃபோன் பூத்து இருக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் அதோடைய கதவு லாக் ஆகிருக்கு. இந்த பொண்ணு ஒரு பிளான் பண்ணி அந்த பாட்டில் எடுத்துன்னு போய் மழையில் வைக்கிறா. அந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் இந்த பாட்டில் எடுத்துன்னு போய் அந்த கதவோட லாக்கில் ஊற்றுறா. அந்த லாக் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அதுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த பொண்ணு அங்கே உள்ளே வர இடம் இல்லாமல் அங்கேயே வெளியே நிற்கிறா. அந்த டைமர் முடிஞ்சு மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது இங்கே உள்ளே இருக்க பொண்ணுங்களும் கிட்ட ஒரு கொடையை கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு கரெக்டாக மழை பெய்யும்போது அந்த கொடையை விரிச்சிடுறா. அந்த ஆசிட் மழை பட்டு இந்த கொடையும் உருக ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிக்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு காரோட கதவும் ஓப்பன் ஆகுது. இந்த பொண்ணு வேகமாக ஓடி போய் அந்த காருக்குள்ளே ஏறிடுறா. அந்த மழை நின்னதுக்கப்புறம் இந்த 2 பொண்ணுங்களும் அந்த கார் கிட்ட வராங்க. இந்த காரோட கதவும் தானாகவே லாக் ஆகிடுது. அதே மாதிரி இவங்க வெளியே வந்த உடனே அந்த ஃபோன் பூத்தோட கதவும் லாக் ஆகிடுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த காரோட கதவை திறக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த காருக்குள்ளே அந்த பொண்ணு இவங்களுக்கு உதவி பண்ணுறா. ஆனால் இவங்களால அந்த கதவை திறக்கவே முடியல. இவங்க 2 பேருமே அங்கே வெளியே மாட்டிக்கிறாங்க. அங்கே மேலே இருந்த டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஆசிட் மழை பெய்யுது. இவங்க 2 பேரும் அந்த மழையில் மாட்டி இறந்துடுறாங்க.